எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Tnpsc அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வுகள் இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. அதாவது இன்றைக்கி நாள் என்னென்னா இந்த நாளிலேருந்து பார்த்தா வெறும் 4 நாள் தான். இது வரைக்கும் நீங்கள் படிச்சிங்களோ இல்லை படிக்கலையோ இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்கணுமோ இல்லை அடுத்த வருஷம் படிக்க போகிறீங்களோ என்னமோ ஒன்று, வர இருக்கிற தேர்வு என்ன தெரியுதோ அப்படியே போய் அழகாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஃபார்தர். அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு NSW மெட்டீரியல் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சோர்ஸஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். உண்மைனா சோர்ஸஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். அது வந்து ஒரு PDF மெட்டீரியலாக மாற்றணும் அப்படின்னா ஒரு 2 days ஆகும் அப்படின்னாங்க டீமு. சரி, ஓகே, 2 days போச்சுன்னா அப்புறம் 2 நாளில் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் இப்போலேருந்தே, அதாவது நீங்கள் எதுவுமே படிக்கலாம் கூட பரவாயில்லைங்க, நான் ஒரு அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறேன் ப்ரோ. இப்போது உட்காந்து நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து அழகாக படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சரியா? புதுசாக படிச்சுட்டு இருக்காதீங்க. என்ன படிச்சுட்டு இது வரைக்கும் என்ன படிச்சுட்டுக்குன்னு ரிவைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இங்கே பாருங்களேன், உங்களுக்கு ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போனால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து TNPSC குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் 2022 எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதுதான் அந்த குரூப் 2 பிளானு. அதுக்குள்ளே போனால் இதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த குரூப் 2 பிளான் அப்படிங்கிறதுல எல்லாமே நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஸோ வீக்லி அப்படிங்கிற மாதிரி, ஸோ வீக்லி படிக்கிறதுலாம் அந்த வாரமே டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வாரம் நடந்திருக்கு. இந்த டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு 8 வாரம் நடந்திருக்குங்க. எல்லாமே கவர் ஆகிருக்குங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இந்த பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு 99.9% இருக்குது. ரைட்டுங்களா? ஜஸ்ட் a minute. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பிளான் இருக்கும். இந்த பிளான் ஃபுல் கவர் இருக்கும். சரிங்களா? ரைட், ஓகே, அதை விட்டுறலாம். வீக் நம்பர் 1 வாங்க. தினமும் ஒரு வீக்கு பாருங்கள். சரியா? வீக் நம்பர் 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வீக் 1 டெஸ்ட் போர்ஷன் இருக்கும். அதாவது அந்த வாரத்துக்கான டெஸ்ட் போர்ஷன். அப்படின்னு நான் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், இது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வீக் 1 டெஸ்ட் கொஸ்டின்னு இருக்கும். இங்கிலீஷ் இருக்கும், அப்புறம் GS கொஸ்டின் இருக்கும், அப்புறம் தமிழ். இது எல்லாமே கொஸ்டின்ஸு. உங்களுக்கு ஆன்சர்ன்னு இருக்கும் பாருங்களேன். இது கிளிக் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே கொஸ்டின் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீக் 1 ஆன்சர்னு இருக்கும். வீக் 1, வீக் 2, வீக் 3, வீக் 4, வீக் 5, வீக் 6, வீக் 7, இதுவும் ஒன்று ஆன்சருக்குள்ளே போயிடுங்க. இங்கிலீஷ் உள்ளே போனீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் ஹைலைட்டாக இருக்கும். ஹூ டேக் கேர் ஆஃப் ஐசக் நியூட்டன் when her mother left him, கிராண்ட் மதர். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இது மட்டுமே. பிசைட் த வாட்டர் கிளாக் இசாக் ஆல்சோ மேனுஃபேக்சர்டு சன்டயல் அப்படிங்கிறது. இது வந்து இங்கிலீஷுங்களா? ரைட், ஓகே. ஜென்ரல் ஸ்டடீஸ். ஹூ இஸ் செலக்டட் as the 14th president of India, ராம்நாத் கோவிந்த். அது தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு சிறந்த ஒரு மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் இதுதான் மெயின் சோர்ஸே. ஏன்னா இதில் இந்த ஒரு ஸ்டடி பிளானில் எல்லாமே கவர் ஆகுது. இதில் கேட்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே PVQ கொஸ்டின் ப்ளஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னா. அப்போ இதிலேருந்து திருப்பி வரும். நான் ஒன்றுமே படிக்கல, இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னா கூட ஜஸ்ட் நீங்கள் இதை பார்த்தா கூட ஏதோ ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. அதாவது நீங்கள் படிக்கிறத படிச்சுக்கிட்டே இருங்க. அதை விட்டுறாதீங்க. படிக்கிறத படிச்சுட்டே இருங்க. ப்ளஸ் இதையும் ஒன் டைம் கிளான்ஸ் பார்த்தா போதுமானது. சரிங்களாங்க? ஜஸ்ட் a minute. ஓகே. ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா 8 வாரம் இருக்குது. ஆனால் நமக்கு இருக்கிறதே 5 நாள் தான். சரியா? ஸோ வீக் 1, வீக் 2 இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா பாருங்களேன், உங்களுக்கு எப்படி டைம் இருக்குது அப்படி பார்த்துக்கோங்க. ஆனால் அது மொத்தம் 8 இருக்குங்க. அந்த 8 வந்து 5 நாட்களில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 நாளில் 3 படிச்சிருங்க. மீதி இருக்கிறத கொஞ்சம் ஃப்ரீயாக படிக்கிற மாதிரி இருக்கும். ரைட்டுங்களாங்க? ஓகே. இதான் வீக் நம்பர் 1. இன்றைக்கி வந்து சார் நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படின்னா வீக் 1, வீக் 2 பார்த்துக்கோங்க. ஸோ வீக் 3 ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீக் 5 காட்டுறேன் பாருங்களேன். இது வீக் 5 கொஸ்டின்ஸுங்களா? வீக் 5 டெஸ்ட் போர்ஷன். வீக் 5 கொஸ்டின்ஸுக்குள்ளே போனீங்கன்னா ஆன்சர் இருக்கும். சரியா? அதில் இங்கிலீஷு, GS ஆன்சரு, தமிழ். கொஸ்டின் ஆன்சர். ஓகேங்களாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? மொத்தம் 8 வாரம் இருக்குது. அந்த 8 வாரம் இருக்கும். அந்த வீக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ்னு இருக்கும். லாஸ்ட் வீக் நம்பர் 8 இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். நான் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லைங்க. வீக் 8 கொஸ்டின்னு இருக்கும், வீக் 8 கொஸ்டின்னு இருக்கும். அந்த கொஸ்டினுக்குள்ளே போனால் ஆன்சர்ஸ்னு இருக்கும். அந்த வீக்குக்கான ஆன்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் என்னது, GS என்னது, தமிழ், அது அப்டேட் ஆயிருங்க. நீங்கள் வந்து அப்டேட் ஆகும். ஒரு ஜஸ்ட் 2 to 3 minutes அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. அப்டேட் ஆகிரும். இப்போ
ஓகே. ஸோ வீக் 7 வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். வீக் 8 வந்து ஜஸ்ட் 2 minutes வீடியோ அப்லோட் பண்ணி முடித்த பிறகு அப்லோட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஆன் தி வே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் படிக்கிறத படிச்சுக்கிட்டுருங்க. ப்ளஸ் இதை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஏன்னா போத் கொஸ்டின் ஆன்சருங்கிற மாதிரி இருக்குது. மேபி ஒரு சில மிஸ்டேக் இருக்கலாம், அதையும் நான் சொல்லிடுறேங்க. பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேன்மேடு தான். புரியுதுங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களாங்க? ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணலாம், இல்லை எங்கேயும் கேட்கலாம். ஓகேங்களாங்க? மோஸ்ட்லி எல்லா கரெக்ஷனுமே நாங்கள் திருத்தம் பண்ணிட்டோம். மேபி ஏதாவது இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.